ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட SAP S/4HANA க்ளவுட் ஃபியூரி பேஸ்டு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மாஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இந்த SAP க்ளவுடு S/4HANA ப்ராசஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ், மெட்டீரியல் டாக்குமெண்ட் போஸ்டிங் லைக் 561 மூமெண்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஃபர்தராக பார்த்திங்கன்னா நம்ம 561 போஸ்ட் பண்ணால் 562 எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வேறு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்றதோ இதில் பார்க்கலாம், ஓகேவா. அகெயின் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் எடுத்துப்போம். அந்த மெட்டீரியலோட டாக்குமெண்ட் நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் மெட்டீரியல் கோடோட இன்வென்ட்ரி செக் பண்ணுறதுல FG111 மெட்டீரியல் கோட் நம்ம செலக்ட் பண்ணிப்போம், ஓகேவா. இந்த மெட்டீரியலில் ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ் லொக்கேஷன் எப்படி செக் பண்ணுறது, எப்படி இன்வென்ட்ரி போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டோரேஜ் 02ல் பார்த்தீங்கன்னா மேனேஜ் த ஸ்டாக்கு, இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் லொக்கேஷன் இங்கே ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் 2ல் லைக் 171Bயில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். 10 குவான்டிட்டி இன்க்ரீஸ் கொடுக்குறோம், ஓகேவா. இதில் நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கூட்ஸ் இஷ்யூ பை காஸ்ட் சென்டர், கூட்ஸ் இஷ்யூ பை ப்ராஜெக்ட்டு, கூட்ஸ் இஷ்யூ பை அசட்டுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாமும் ஃபர்தராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டாண்டர்டில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். லைக் அட்டாச்மெண்ட் எதுனா இருந்தால் கொடுங்க. ஹெட்டரில் 3 on December 26 போட்டுப்போம், ஓகேவா. அதே தான் நம்ம கீழவும் கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா December 2026 ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள், இல்லைன்னா போஸ்ட் பண்ணிவிடுங்க. 10 குவான்டிட்டி நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, ஓகேவா. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்வென்ட்ரி எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைக் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டீரியல் டாக்குமெண்ட் வியூவில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். பிளான் கோட் ஓகே, ஸ்டோரேஜ் லொக்கேஷன் ஓகே, மெட்டீரியல் ஓகே. ஓகே, போஸ்டிங் டேட் மட்டும் இன்றைக்கி டுடேன்னு வச்சுருவோம். அப்படின்னு கொடுத்து கோன்னு கொடுத்தீங்கன்னா 561 இது வந்துடுச்சிங்களா. 561 இப்போ நம்ம இதை 562 எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிகோ அப்படின்ற ட்ரான்சாக்ஷன் போஸ்ட் கூட்ஸு மிகோ ட்ரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட்ஸ் இஷ்யூ இதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டாக்குமெண்ட் நம்பர் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண டாக்குமெண்ட் நம்பர் தான் 4900 388 18 181 ஓகேவா. அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஷோ ஆகும், ஓகேவா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதர்ஸ் போட்டிங்கன்னா $562 மூமெண்ட்டு
செக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஓகே, மெட்டல் ஓகே. இங்கே வந்து ஓகேன்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். ஓகே, இதை கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் கொரிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு. போஸ்ட் ஓகேவா, 562 போஸ்ட் ஆகிடுச்சு. பிஃபோர் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 181, இப்போ போஸ்ட் ஆகிருக்க டாக்குமெண்ட் வந்து 182. ஓகேவா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பேக்கில் போயிட்டு மெட்டீரியல் டாக்குமெண்ட் ஓவர் வியூவில் போயிட்டு போஸ்டிங் டேட் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா 561, 562. ஓகேவா, இது மாதிரி தான் வந்து நீங்கள் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 561, 562 போஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, அப்படி இல்லை உங்களுக்கு டைரெக்டாக போயிட்டு 711 போஸ்டிங் போடணும் அப்படின்னா சேம் மிகோ ப்ராசஸ் போயிட்டு போஸ்ட் குட்ஸ் இஷ்யூ மந்த்தில் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் டிஸ்பிளே கூட்ஸ் இஷ்யூ தான் வரும். கூட்ஸ் இஷ்யூவில் அதர்ஸில் போனீங்கன்னா ஓகேவா, இங்கே வருது பாருங்கள் 711 மூமெண்ட்டு. ஓகேவா, இதில் இவ்வளோ மூமெண்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மூமெண்ட்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எஸ்ஏபி இசிசியில் இந்த ப்ரொவிஷன் கிடையாது. எஸ்ஏபி ஆனால தான் இந்த ப்ரொவிஷன் இருக்குது. மிகோ டிரான்சாக்ஷன்லேயே கூட்ஸ் இஷ்யூ அதர்ஸில் போயிட்டு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாகவே போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இதில் நம்ம 711 இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே இதுவில் நம்ம சேம் மெட்டீரியல் கோடே நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். FG111 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா, அதில் போயிட்டு குவான்டிட்டி வந்து 19 குவான்டிட்டி நம்ம கொடுத்துப்போம். ஓகேவா, 19 குவான்டிட்டி. வேர் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, நம்மளோட பிளான்ட் இதில் என்ன இருக்கோ அந்த பிளான்ட்டே கொடுத்துருங்க. 18 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வந்து ரா மெட்டீரியலோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கொடுப்போம். ரீசன், இந்த ரீசனுக்காக நம்ம வந்து இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக இந்த ரீசன் கொடுப்போம். கொடுத்துட்டு டெக்ஸ்ட் எதனா இருந்துச்சுன்னா டெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, செக் பண்ணுங்கள். ஓகேவா, எதுவும் எரர் இல்லை, போஸ்ட் கொடுத்துருங்க. மெட்டீரியல் FG10 அப்படின்றது ஐ திங்க் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தான். ஸ்டோரேஜ் லொக்கேஷன் நம்ம அசைன் பண்ணவே இல்லை அந்த லொக்கேஷன், அதில் தான் உங்களுக்கு எரர் காமிக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேம் லொக்கேஷன்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். RLS 1ல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், 1ல் கொடுத்துருவோம். ஓகே, 1ல் போஸ்ட் ஆகிடுச்சு 183 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா 712 போஸ்ட் ஆகணுன்னா ரிவர்ஸில் போஸ்ட் பண்ணுறது இருந்தால் 712. ஓகேவா, 712ல் நீங்கள் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கோட் செலக்ட் பண்ணிவிட்டு பிளான்ட்டு மெட்டீரியல் கோட் கொடுத்துருக்கோமா, மெட்டீரியல் கோட் கொடுக்கல, FG1 கொடுத்துட்டு குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி. வேரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பிளான்ட்டை செலக்ட் பண்ணுங்கள்.
storage location, ஒன்னே செலக்ட் பண்ணோம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரீசன் தான். வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சப்போர்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டு செக் போஸ்ட். ஓகேவா, 184ன்ற டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகிருக்கு. மொத்தம் 4 டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு சேல்ஸுக்கு போய்டுவோம். சேல்ஸில் போயிட்டு கீழே போனீங்கன்னா சிங்கிள் மெட்டீரியல் ஓவர்வியூவில் இருக்கும். போயிட்டு FG 1111 கொடுத்துட்டு இதில் செலக்ட் பண்ணி மெட்டீரியல் டாக்குமெண்ட் ஓவர்வியூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்டிங் டேட்டு டுடே கோ கொடுத்தீங்கன்னா ஓகேவா, 561 போஸ்ட் பண்ணோம். 562, 711, 712 எக்ஸாம்பிளுக்கு அதில் உங்களுக்கு வந்து அதோட டெக்ஸ்ட்டோ இல்லை குவான்டிட்டியோ செக் பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் ஹெட்டர், ஐட்டம் டெக்ஸ்ட்டு, ஓகே வேறு என்ன டெக்ஸ்ட்லாம் வருதுன்னு பாருங்கள். மெட்டீரியல் குரூப் மெட்டீரியல் ரிலேட்டட்லாம் வருது. ஆர்டர், குவான்டிட்டி இருக்குது. ஓகே கொடுங்க. ஓகேவா, இங்கே இருக்குது பாருங்கள் டாக்குமெண்ட்டில். ஓகேவா, இன்வென்ட்ரி ஆன் December 2026, இன்வென்ட்ரி ஆன் December 2026, 561, 562, 10 குவான்டிட்டி. இது கொடுத்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம். 711 வந்து பார்த்திங்கன்னா 19 நம்பர் வந்து நம்ம 19 பீசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் 2 பீசஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணோம் வித் த டெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். டெக்ஸ்ட் சப்போர்ட் 2ன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வியூ வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 4. ஓகேவா, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில் வியூ வரும். ஓகேவா, என்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஐட்டம் டீட்டெயில்ஸ், அட்டாச்மெண்ட் எதுனா அட்டாச் பண்ணியிருந்தோன்னா இங்கே வரும். ப்ராசஸ் ஃப்ளோ இருந்தால் ப்ராசஸ் ஃப்ளோ வரும். ஓகேவா, ஓகே தேங்க்ஸ் டீம். செக் பண்ணி பாருங்கள், டெமோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் எதுனா இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ டீம்.